இன்னொரு ஃப்ளைட் இருக்கு. இங்கேருந்து நீங்கள் மிலானோவுக்கு போகிறதுக்கு ஒரு 10 ஹவர் ஆகும். ஆமாம், அதில் தூங்கிட்டு போங்க, டயர்ட்லாம் போயிடும். ஆ, அப்புறம் மிலானோ போய் சேர்ந்தோன்னே கால் பண்ணுங்க, வச்சிடுறேன். ஏங்க மிலான் போய் சேர்ந்தோன்னு ஹேண்ட்பேக் வாங்க சொல்லிடுங்க, ஃபோட்டோ அனுப்ப சொல்லிடுங்க. வழங்கிச்சாம்மா, மிலானோ போகணுன்னு சாப்பிட்றீங்களோ இல்லையோ, முதல்ல ஹேண்ட்பேக்கை வாங்கி அந்த ஃபோட்டோவை அனுப்பிடுங்க. மா, வீடுலாம் சுத்தமாக தான்மா இருக்கு. ஆமாம், ஃப்ளைட்டு கூப்பிட்றாங்களா? சீக்கிரம் போயிருங்க, விட்டு போயிட போகிறீங்க. ஆமாம், சாப்பாடுலாம் ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க, எல்லாம் ஓசி தான். அப்பாட்ட சொல்லுங்கள், அதிகமாக சாப்பிட்ற போகிறாங்க, சீக்கிரம் இருக்கு. பார்த்து. ஓகேம்மா, அங்கே போய் சேர்ந்தோன்னா முதல்ல பேக்கை வாங்கிடுங்க. ஓகேம்மா. ஓகே பாய். ஏங்க எதுக்கு இப்போ கத்தி பேசுறீங்க? எங்கள் அம்மா ஹாங்காங்கில் இருக்காங்க, எங்கள் அம்மா நான் இங்கே இருக்காங்கன்னு நினச்சியா? நல்லா கத்தி பேசாதான் விளங்கும். நான் பழைய படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், அப்படி தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்கள் இப்படி கத்தி பேசுனீங்கன்னா டைரெக்டாக அவங்களுக்கு கேட்க போதா? என்னங்க நீங்கள் நார்மலாகவே பேசலாங்க. எங்க இன்னும் 11 ஹவர்ஸில் மிலான் சேருவாங்கன்னா மலேசியா டைம் மிட்நைட் 3 மணிக்கு ஹேண்ட்பேக்கை வாங்கிடுவாங்க. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு சத்தியமாக புரியல. அந்த பேக்கு பிளாஸ்டிக்கில் தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க. உண்மையிலே இந்த பொம்பளைங்க புரிஞ்சிக்கவே முடியல.